வணக்கம் நண்பர்களே. நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு தேட்டாத்தீவு கிராமத்தில் வந்து நாங்கள் ஜெயா அண்ணனை இன்றைக்கி சந்திக்க வந்திருக்கிறோம். ஜெயா அண்ணன் சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். ஒரு விவசாயி வந்து அம்மாவுக்கு தன்னுடைய தோட்டத்தில் வந்து சிலை வச்சிருக்கிறாருன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுக்கு உங்களோட பூரணமான ஒத்துழைப்பை வழங்கியிருந்தீங்க, நன்றி. இன்றைக்கு நாங்கள் ஜெயா அண்ணன் வந்து அவரோட தோட்டத்தில் வந்து பயத்தை நடுகை செய்து அதில் அறுவடை நடந்து கொண்டு இருக்கு என்று சொல்லி அறிஞ்சிருந்தோம். அதன் காரணமாக இன்றைக்கு நாங்கள் இந்த பயத்தம் செய்ய பற்றியும் அவருடைய அனுபவங்களை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று வந்திருக்கின்றோம். வாங்க நாங்கள் அவரை சந்தித்து அவர் அனுபவ பயிர்வை பெற்றுக்கொள்வோம். வணக்கம் அண்ணன். வணக்கம். அண்ணாவை எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தாலும் ஒரு தரம் உங்களோட பேரை சொல்லுங்கண்ணா. ஜெயா. ஜெயரத்னம். ஜெயரத்னம். ஜெயா. தேட்டாத்தீவு என்னண்ணா? ஆமாம், மட்டக்களப்பு தேட்டாத்தீவு. ஒரு முன்னோடி விவசாயி என்றே சொல்லலாம் நாங்கள் அவரை. அவர் வந்து ஒரு எல்லாரையும் போல் சாதாரணமான முறையில் விவசாயத்தை செய்ய மாட்டார். எல்லாம் ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு பிரமாண்டமான ஒரு திட்டமிடலில் தான் அவரோட விவசாயம் அமைஞ்சிருக்கு. இதுக்கு முதல் நாங்கள் அவரோட காணொலிகள் பார்த்துருக்குறோம். அவரோட தோட்டத்தை வந்து நாங்கள் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம், பார்த்துருப்பியல். அந்த வகையில் அண்ணன் இப்போ இதே பயத்தை நட்டு இப்போ எவ்வளோ காலம் பண்ணாது? பயத்தை நாட்டி 1.5 மாதம், 45-50 நாள் ஆகுது. 50 நாள் ஆகுது. அப்போ காயாயிரையில் எவ்வளோ நாளில் இருந்து காயாயிரம்? 40 நாள். இப்போ 5 நாள், ஒரு 10 நாள் கூடிய காயாயிரம். 50, 60, 55 நாள் ஆகுது. 40 நாள்லேயே காய ஆரம்பிச்சிடலாம். என்ன இனம் இது? புஸ்தா. ஓ, கைப்ரிட்டா அல்லது பாரம்பரிய இனமா? நம்மளோட பாரம்பரிய இனத்தில் புஸ்தா. என்ன புஸ்தா? சின்ன காய் பூஞ்சி பயத்த மாதிரி. போஞ்சி பயத்தாண்டும் ஒரு பேர் இருக்கு. என்னென்ன இருக்கு? இல்லை, பூஞ்சி காய். இல்லை அப்படி சொல்கிறாங்க நம்மடாக்கள். போஞ்சி பயத்தாங்காண்டி சொல்லுவாங்க. என்ன இப்போ அந்த மற்ற பயத்தை இருக்கு தானே, படர்ற பயத்தை, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இவருக்கு கொஞ்சம் பருப்பு வீதம் கூட, அப்போ அவருக்கு கொஞ்சம் பருப்பு குறைவு. அப்போ அதனால இவர் கொஞ்சம் சுவை கூட. கறிக்கு சுவை கூட. கறிக்கு பருப்பு இருந்தால் தான் சுவை கூட. அவரை இவர பருப்பு கொஞ்சம் வெள்ளை உள்ளுக்குள்ள, அது கருப்பு. அந்த நெடிய பயத்தாங்க அது கொஞ்சம் கருப்பு அடிக்கும் சமைக்கிற கறி கொஞ்சம். இப்போ நீங்கள் இந்த 2 இனத்துலையும் இதைத்தான் நம்மள இடத்துக்கு சரி வரும்னு சொல்லி எப்படி நீங்கள் தீர்மானிச்சு இதை எடுத்துக்கொண்டு? இது ரெண்டாவதுக்கு உள்ளுக்குள்ளே முதல் பாவை நின்றது மேலே. அப்போ பாவை காஞ்சி கொண்டிருக்கக்குள்ள பாவை கொஞ்சம் சவுத்து நீ இதாக வர, அப்போ நான் பாவை நடுவழியை பிடிச்சி இதை பயத்தை நாட்டி விட்டேன். நாட்டி விட முறை பாவை இடக்கண்டு அவரை அலை பாவை எடுத்துட்டேன். இப்போ பயத்தை நீக்கி இப்போ திருப்பினா இதுக்குள்ளே இது நாட்டி வச்சிருக்கேன். இந்த பீக்கே ஒரு மரத்தடியிலே ஒரு மரத்தடி பீக்கே நிற்கி. இப்போ இன்னொரு 20 நாள் இடைவெளி, 25 நாள் இடைவெளியில் பீக்கே புத்துரும். இவர் சவுத்துருவார். இவர் குறைஞ்சி சவுத்து போவார். இவரை வலிச்சு மாடு படிச்சு தாட்டு விடுவார். இப்போ இந்த புஸ்தா பயத்தை வந்து நீங்கள் இதுக்குரிய விதையெல்லாம் கண்ணை எடுத்துக்கொண்டு நம்மள இந்த கடையில் பசலை கடை வழி பசலை கடையில் விதை இருக்குது என்ன? இது இப்போ நிறைய நடுகை செஞ்சிருக்கியல். இப்போ இவ்வளவு நிலப்பரப்பில் நடுகை செஞ்சிருக்கியல். இப்போ அது ஒரு 3/4 ஏக்கர், 1 ஏக்கருக்குள்ள குறையும். 1 ஏக்கர் கொஞ்சம் குறைய, கிட்டத்தட்ட 1 ஏக்கர் நடுகை செஞ்சிருக்கியல். இவ்வளவுக்கும் இந்த புஸ்தா விதை நடுகை செய்கிறதுக்கு எவ்வளோ விதை தேவைப்பட்டது உங்களுக்கு? 1 கிலோ நல்ல இடைவெளி தள்ளி வச்சேன். என்னென்னு சொன்னால் பார்த்தாலே தெரியுது. அண்ணன் வந்து இப்போ பலமையாக நாங்கள் புஸ்தா பயத்தை நடுகை செய்கிற மாதிரி லைனாக அப்படி எல்லாம் நடுகை செய்யலை. அவர் ஏற்கனவே வந்து இந்த தோட்டத்தில் பாவை பந்தல் இருந்ததால், அப்போ அந்த பாவை கொடி பாவை அடிகள் இருந்த இடைவெளி எல்லாம் கவர் பண்ணி நடுவால் அப்படி இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடுகை செஞ்சுருக்காரு. நான் இப்போ நாங்கள் இவ்வளவு இந்த கிட்டத்தட்ட இந்த நிலப்பரப்பில் நாங்கள் வளமையாக பயத்தை நடுகை செய்கிற மாதிரி நடுகை செய்கிறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இவ்வளோ தேவைப்படும். நம்ம இதை 2 கிலோவுக்கு மேலே தேவைப்படும். என்ன பார்த்தா 2 கிலோ தேவைப்படும். ஆனால் 2 கிலோ நாட்டினாலும் இந்த அளவுக்கு சஜ்ஜஸ் ஆகிடாது. அதுக்கு இடைவெளி இதுதான் சரி. இதுதான் சரி. என்ன இடைவெளி இருக்கிறதால தான் கூட காய் முழுதும் கொழுத்து பழுதாயிருக்கும். என்ன இப்போ நான் சில கொடிகள் நம்மளோட முருங்கையில் திருப்பி ஆக்கள் ஏறுறாங்க. நான் இவையிலேன்னு காய்க்கும். இப்போ இல்லை ஆக்கள் சொல்கிறாங்க இந்த புஸ்தா பயத்தை படராதண்டு இந்த படந்து போகிறேன். அது பூமியில் உண்டான சாதால
பூமியில் நிறைய சத்துக்கள் இருக்குமென்னு சொன்னால் புஷ்டாபாயத்தையும் படர்ந்து காய்க்கும் காய்க்கும். இந்த இதுக்கு நல்ல உதாரணம் பாருங்கள், இந்த இப்போ 5 அடி 6 அடி உயரத்துக்கு மேலே புஷ்டாபாயத்தை படர்ந்து போயிருக்குது. எங்களை சாதாரணமாக நாங்கள் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வரையில் புஷ்டாபாயத்தைன்னு சொன்னால் அப்படி படராமலுக்கு மரம் செடிகளாக இருந்து காய்க்கிறது தான். இந்த பார்த்தா புஷ்டாபாயத்தை படர்ந்து போகுது. இந்த புல்லா முழுலையும் மொட்டுக்கள் இருக்குது, அதுலேயும் கூட காய்க்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இடைவெளி தள்ளி வைக்கும். இந்த இடைவெளி உங்களுக்கு நல்ல ஒரு அளவு திட்டமாக போயிட்டு போல இடையே எல்லாம் பாருங்க இந்த அளவுக்கு படருதுண்டு. அப்போ இவரெல்லாம் கூடுதலான பயலாம் அடிக்க சான்ஸ் இருக்கு. உயரத்தை பாருங்க என்ன பூத்துட்டு. ஆமாண்ணே, இந்த பாருங்கள் நண்பர்களே, பாருங்கள் இந்த புஷ்டாபாயத்தை வந்து படராதுன்னு தான் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் புஷ்டாபாயத்தை இவ்வளோ உயரத்துக்கு இந்த இதை நீளமாக நாங்கள் பிடிச்சி பார்த்தோம்னா 10 அடிக்கு மேலே வரும் போல் இருக்குது. அவ்வளோவுக்கு படர்ந்துருக்கு. ஆனால் படர்ந்து போன கொடி அடியால் இந்த பூத்து பிஞ்சு பிடிச்சி போய் கொண்டு இருக்குது. பார்த்தா தெரியும் பிஞ்சு பிடிக்குது. ஓ, அப்போ புஷ்டாபாயத்தைக்கு நீங்கள் சொல்கிறபடி ஊட்டச்சத்துக்கள் அதுக்குரிய தேவையான போஷணைகள் கிடைக்கிற நேரத்தில் புஷ்டாபாயத்தையும் படர்ந்து காய்க்கும். என்னென்ன இடைவெளி தள்ளி வைக்கணும். இந்த 1 கிலோ விதையும் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ பெறுமதி என்னது? 1 கிலோ விதையும் எவ்வளோ வாங்கினேன் நீங்கள்? எனக்கு 3800 ஆയിരിക്കും ஒரு இடத்துல. 3800. அது எந்த கம்பெனி விதை அப்படின்ட்டு இருக்கா? இல்லை, அப்படி அது நான் கம்பெனி இருந்திருக்கோம்னா அதை கவனிக்கல. பிஎஸ் பன்னெண்டு புஸ்தா அப்படி இருந்தேன். புஸ்தாண்டலி தமிழில் புஸ்தாண்டலி இருந்தேன்னு. இப்போ இன்னும் எவ்வளோ நாளைக்கு இது காய் அறுவடை செய்யலாம்? ஆனால் அந்த பயத்தரிக்கிறபடி பார்க்க போனால் இன்னொரு கிட்டமிட்ட இன்னொரு 1 மாதம் காய் ஆகலாம். நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வரையில் பயத்தை வந்து இந்த தேன் அடிப்படையில் காய்க்கும். என்ன முதலாவது ஒரு பூமுறை காய்ச்சும், பிறகு ஒரு திரும்ப பூத்து மரத்தின் ஒரு காய்க்கும். ஆனால் இது அந்த அளவுக்கும் இல்லை. என்னடா தொடர்ந்து போகிறத தொடர்ந்து காய்க்கிற மாதிரி காய்க்கும் போல இருக்குது. என்ன வராங்க இந்த பீக்க திருப்பி என்ன பீக்க ஒளிம்பிடுவாங்க. நான் இவங்க இப்போ இன்னொரு இப்போ இவர் சவுத்து போக முழு இதுக்கும் பீக்க நாட்டி வச்சிருக்கேன். இதில் இருக்கிற முள்ளு மரத்துலேயும் பீக்க இருக்குது. பீக்கனிக்கு அப்போ உங்களுக்கு இந்த காலம் இப்போ பாவை இருக்கக்குள்ளே பயத்தையே நாட்டிட்டீல். அப்போ பாவை வருமானம் நிற்கக்குள்ளே பயத்தை வருமானம் தர ஆரம்பிச்சிட்டு இப்போ பயத்தை அறுவடை செஞ்சு கொண்டு இருக்கிறார் அண்ணன். அதே நேரத்தில் பீக்கே நடுகை செஞ்சிட்டாரு இதுக்குள்ளே. அப்போ பீக்கே இப்போ நடுகை செஞ்சுருக்கிறாரு. பீக்கே இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் படர ஆரம்பிச்சிட்டு இப்போ பயத்தை இன்னும் ஒரு மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட அறுவடை செஞ்சு முடிஞ்சு வருமானம் நிற்கக்குள்ளே பீக்கையில் வருமானம் வர ஆரம்பிக்கும். அதுக்கு இடையில பீக்கே வருமானம் வருமானம் பயத்தை உருவத்துக்கு இடையிலே சில பீக்கே வருமானம் தரத்துக்கு வரும். சரி, இப்போ பயத்தங்க சந்தையில் என்ன விலைக்கு கொடுத்து கொண்டு இருக்கலண்ணா? நாங்கள் இப்போ 300 ரூபா விழுது. 300 ரூபா போடுறாங்க. என்ன இப்போ இந்த உங்களோட நிலப்பரப்பு அவ்வளவுலையும் என்ன மாதிரி அறுவடை செய்கிறீர்கள்? ஒரே நாளில் எல்லாத்தையும் அறுவடை செய்கிறீங்களா அல்லது பிரிக்கி கட்டம் கட்டமாக செய்கிறீங்களா? 4 துண்டா பிரிச்சிருக்கேன். 4 துண்டா பிரிச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு ஏரியா. அப்போ மொத்தத்தில் இந்த 4 துண்டுலையும் ஒரு தரம் அறுவடை செய்கிறது எவ்வளோ கிலோவில் அப்படி வருது? 20 அப்படின்னு பார்க்கலாம். அண்ணளவை பார்த்தாலும் ஒரு 200 கிலோ வரும். 200 கிலோ ஒரு தரத்தில் எல்லாத்துலேயும் அறுவடை செய்கிற 200 கிலோ அப்படி வரும். என்ன இப்போ 250 கிலோ வரும். 250 கிலோவுக்குள்ளே அறுவடை செய்கிறீர்கள். இப்போ 300 ரூபாய்க்கிட்ட கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். 300 ரூபா கொடுத்து கொண்டிருக்கீர்கள். மார்க்கெட்டில் அதுக்கு மேலே அதிகமான விலைகள் விற்கப்பட்டு கொண்டு இருக்குது. இப்போ நம்மள்கிட்ட வந்து 400 விற்கிறாங்க. எங்கள்கிட்ட 300 ரூபாய்க்கு எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு இதில் நீங்கள் செலவு செய்த இதுக்கும் நீங்கள் இப்போ அறுவடை செஞ்சு கொண்டு இருக்கிறதுக்கும் இடையில் என்ன மாதிரி உங்களுக்கு அதை ஈடு செய்யக்கூடிய மாதிரி இருக்கா அல்லது விலை அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இதில் லாபத்தையா? இதில் லாபத்தை நல்ல வெற்றி நல்ல விலை நல்ல கடவுள் தான் தந்த மாதிரி. இது என்னன்னு சொன்னால் அநேகமாக வந்து பயத்தங்காய் வந்து செய்ய பண்ணுறது வந்து மிக ஒரு குறைஞ்ச ஒரு பட்ஜெட்டில் தான் பயத்தை செய்கிறேன். அதுவும் அண்ணனை பயத்தை செய்கிறது வந்து இன்னும் 0 பட்ஜெட் தான் இது. என்னென்னு சொன்னால் அண்ணன் வந்து இந்த பயத்தை நடுகை செய்கிறதுக்காக உழவு செஞ்சதும் இல்லை, ஏன்னா எரு போட்டதும் இல்லை, ஒன்றும் செஞ்சதும் இல்லை. பயத்தம் விதையை மட்டும் வாங்கி
நாட்டு விட்டது பாவைக்குள்ளே நடுகை செஞ்சு விட்டது தான். பாவை வச்சு இடையில பயத்தையே நடுகை செஞ்சு விட்டது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விளைச்சலில் இருக்காது அண்ணன் பயத்தையில். அதே நேரத்தில் இந்த சீசன் பார்த்து அவர் பயிர் செஞ்சதால் அவருக்கு ஒரு சிறந்த வருமானமாகவும் இப்போ அது மாறி இருக்கு. வியாபாரி வருவார் அண்ணன் எடுக்கிறதுக்கு நீங்கள் கொண்டு போகணுமா இப்போ மார்க்கெட்டுக்கு? அவர் வருவார். உங்களுக்கு அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை, ஒரு கஷ்டமும் இல்லை. வியாபாரி காலடிக்கு வந்து எடுப்பார், என்ன வந்து எடுப்பார், இடத்துல காசு தருவார். மற்றது நீங்கள் இப்போ இவ்வளவு ஆஞ்சாலும் எடுப்பாரா இல்லது இவ்வளவு இத்தனை கிலோ தான் நான் எடுப்பேன் மிச்சத்தை நீங்கள் வேறு இடத்த கொடுங்கன்ற மாதிரி அப்படி சொல்லுவாங்களோ வியாபாரி மாதிரி? ஒரு இதுக்கும் இல்லை, எத்தனை கிலோ ஆஞ்சாலும் அவர் காணாட்டான்னு சொல்லுவார். அவர் ஹோல்சேல் வியாபாரி. ஹோல்சேல் வியாபாரி தான் கொடுக்குறேன் நீங்கள்? ஹோல்சேல் வியாபாரி. அவர் எல்லா கடவுளையும் கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து கொடுப்பார். இப்போ நாம் இந்த இதுக்குள்ளே நீங்கள் பாவை நடுகை செஞ்சிருக்கக்குள்ளே வந்து ஒரு வீடியோ எடுத்த நம்ம எடுக்கக்குள்ளே இந்த பந்தல் காலுகளுக்கெல்லாம் மரங்கள் எல்லாம் வந்து இந்த 2க்கு 2 கட்டின்னு சொல்லுவோம் தான். நீ காண்டிச்சு கட்டியல் நாட்டியிருந்த நீங்கள் இப்போ பார்த்தா ஒரு கட்டியையும் காணல, முழுதும் தலைக்கிற முருங்கை தான் இருக்குது. என்ன காரணம் மாற்றினதுக்கு? மரம் இறந்து போயிட்டா? இல்லை முதல் 2க்கு 2 கட்டி நாட்டியிருந்தேன் நான். கொஞ்சம் முருங்கை கம்பு எடுக்கலாத்துல இருந்தான், அந்த கட்டியை வாங்கி நாட்டினேன். அப்புறம் முருங்கை கம்பு கொஞ்சம் கிடைக்க அப்புறம் அதோட எடுத்த என்னென்னு காரணம் வேறு முருங்கை இல்லை தான் உங்களோட கூடுதலான இப்பத்திய வருமானத்தை தரக்கூடிய ஒரு செலவில்லாத வருமானம் வரும். அப்ப இவரு நமக்கு பயன் தாராரு, அதுலயும் இது அடுத்த பயனும் தாராரு, இலையும் தாராரு, நமக்கு காலுக்காயும் உதவுது. அதாவது பந்தலுக்கு காலாகையும் முருங்கை நடுகை செஞ்சிருக்கிறார் அண்ணன். அதே நேரத்தில் இந்த முருங்கையில தலையில உடைச்சி வந்து முருங்கை கீரைக்காக விற்பனையும் செய்யுது இல்லை, அதான் சொல்ல வரையில். அப்போ அதில் எங்களுக்கு ஒரு செலவும் இல்லாமலுக்கு வருமானம் வரும் என்ன. இப்போ ஆனால் இந்த முருங்கை தலையலால் வந்து இந்த பயிர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. நமக்கு பெரிய தலைக்க ஒரு தலைக்க முறிக்கிறது நீண்டு வளர்ந்தா தான் நிழல் பிரச்சனை எல்லாம் வரும். நீங்கள் அவ்வளோத்தை முறிச்சு விடுறதால அந்த பிரச்சனையும் இல்லை, வருமானம் தான். பிகேஎல் வந்து படர்ந்தா இந்த கம்பால தான் இதுக்கு ஏற்றுவியல், இந்த மரத்திலே ஏற்றி பந்தலில் விடுவியல். பந்தலில் விட்டதுக்கு பிறகு இந்த பயத்தையே என்ன செய்கிற? பயத்தையரை திரும்பி அவர் என்ன செய்யறேன்னா ஆளை மெதுவாக இந்த பிடுங்கி வைத்து இവിടത്തെ சின்ன ஒரு மடு கொண்டு ஆளை எடுத்து போட்டு அவளை அப்படியே போட்டு மெல்ல மூடி விட்ட மாட்டா. சரி, அப்போ நமக்கு அது இயற்கை உரமாக மாறி ஒரு அள்ளி சமக்கிற சிரமம் ஒரு வேலையும் இல்லை இல்லை, நம்ம பசலையாக்கி போடுவியல் அப்படியே எல்லாத்தையும். என்ன ஒரு சிறந்த ஒரு முறை இது. ஏன்னாண்டா அண்ணன் வந்து பாவைக்கொடி செய்யக்குள்ளே பாவைக்குள்ளே இருந்த புல்லுகள் எல்லாம் வந்து ஒரு இடத்துல கூட்டி குமிச்சு வச்சு அப்படியே உக்கலடைய வச்சு உரமாக்குனவர். அதே போல் இப்போ பீக்கங்கொடி நடு செஞ்சிருக்காரு. பீக்கங்கொடி படந்ததுக்கு பிறகு பயத்தை அவர் அறுவடை காலம் முடிஞ்சதுக்கு பிறகு பயத்தை எல்லாம் வந்து இது நடுவுக்குள்ளே பீக்கங்கொடிக்கு நடுவில் மடுவை வட்டி இந்த பயத்தஞ்செடிகள் எல்லாம் வந்து புதைச்சி விடுவார். அப்போ அது வந்து ஒரு சிறந்த ஒரு பசுந்தாட் பசலையாக மாறும். என்ன பயத்த இலையிலெல்லாம் சரியான ஒரு நைதரசம் இருக்கு. அப்போ அதெல்லாம் வந்து எங்கட மண்ணுக்கே திரும்ப உரமாக மாறுவாங்க. என்னென்ன இந்த பயத்தங்காய் காலையில் அறுவடை செஞ்சு கொண்டு இருக்கக்குள்ளேயும் வந்து எங்களுக்கு உங்களோட நேரத்தை பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த உங்களோட அனுபவங்கள் விவசாய நுட்பங்களை பகிர்ந்து கொண்டதுக்காக நன்றி அண்ணா. நன்றி. எங்களுடைய இந்த வீடியோ காணொளிகளை பார்வையிடுகின்ற நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் எங்களோட வீடியோக்களை நிறைய பார்வையிடுறீர்கள், ஆதரவுகளை தந்து கொண்டு இருக்கின்றீங்க. இருந்தாலும் நீங்கள் எங்களுடைய இந்த யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு அதை உங்களுடைய நண்பர்கள் அல்லது எமது விவசாய நண்பர்களுக்கு பகிர்வதனூடாக எங்களுக்கு நீங்கள் இன்னும் மேலும் ஆதரவை தந்து உதவலாம். அடுத்தது இந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட விடயங்கள் காணொளிகளில் கூறப்படுகின்ற விடயங்கள் சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொண்டால் நாங்கள் அதுக்குரிய தீர்வுகளையும் இயன்றவரை தர முயற்சிக்கின்றோம்.